வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இமயமலையில் உள்ள கைலாயத்திற்கு இணையாக பக்தர்களால் போற்றப்படும் மலை எதுவென்று தெரியுமா? கொண்டுள்ள இறைவன் பெயர் என்னவென்று தெரியுமா? இங்குள்ள 7 மலைகளும் ஒவ்வொரு வகையான தனித்துவமும் சிறப்புகளும் கொண்டதாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மலை எந்த மலை என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளங்கிரி மலை தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரிலிருந்து மேற்கு 40 கிலோமீட்டர் தொலைவில் சிறுவாணி மலையை ஒட்டி கிழக்கு மேற்காக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் ஒரு பகுதியாகும். மலைக்கு கிழக்கே தொடர்ச்சியாக மருதமலை அமைந்திருக்கிறது. அதே போல வெள்ளங்கிரி மலை ஒரு புனித தலமாகவும் தென் கைலாய சுற்றுலா தலமாகவும் இருந்து வருகிறது என்றும் சொல்லலாம். மலையை மேகங்கள் சூழ வெள்ளி வார்பட்டதால் மூடியது போல தோற்றமளிப்பதால் வெள்ளங்கிரி மலை என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் இந்த மலை அடிவாரம் பூண்டி எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த அடிவார பகுதியில் வெள்ளங்கிரி ஆண்டவர் கோவில் உள்ளது என்றும் சொல்லலாம். 3500 அடி உயரமுள்ள கடல் மட்டத்திலிருந்து 5000 அடி இந்த மலை 7 முடிகளை கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் 5.5 கிலோமீட்டர் தூரம் செல்லும் இந்த பாதையில் வெள்ளை விநாயகர் கோவில், பாம்பாட்டி சுனை, கைதட்டி சுனை, சிதைவனம், அர்ச்சனாவில், பீமன் களி உருண்டை, ஆண்டி சுனை போன்ற இடங்கள் கண்டு மகிழ்ந்து செல்லலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இவற்றையெல்லாம் பார்த்த பிறகு 7வது மலையின் உச்சியில் சிறவிய சுயம்பு கோவில் காணப்படுகிறது. இரவில் மலையில் காட்டு யானைகள் மற்றும் விலங்குகளின் நடமாட்டம் தொடங்கிவிடும் என்பதால் இங்கிருந்து மலையிலேயே திரும்பி விடுவது பாதுகாப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. வெள்ளங்கிரிக்கு வரும் பக்தர்கள் இரவில் பயணத்தை தொடங்கி அதிகாலை மாலை உச்சிக்கு சென்று விடுவார்கள். மலையின் மலையேறும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்றும் சொல்லலாம். இல்லாமல் வெள்ளங்கிரி மலையின் முகட்டிலிருந்து பார்த்தால் சிறுவாணி மலைக்கு மேற்கு கல்லடி கூடம் மலையிலிருந்து வடக்கு பார்த்தால் கீழே விழும் அழகிய முத்திக்குளம் அருவியை காண முடிகிறது என்றும் சொல்லலாம். வெள்ளங்கிரி மலையிலிருந்து பார்க்கும்போது முத்திக்குளம் அருவியில் ஆண்டு முழுவதும் நீர் வருவது தெரிந்ததால் அங்கிருந்து நீர் கொண்டு வர சிறுவாணி அணை திட்டம் உருவானதாகவும் சொல்லப்படுகிறது. இங்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இல்லாமல் இங்கு புனித பயணம் மேற்கொள்ளுவதை பலரும் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். போல பல அதிசயங்கள் மற்றும் ஆச்சரியங்கள் நிறைந்த வெள்ளங்கிரி மலையில் பல அற்புத மூலிகைகள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இங்குள்ள 7 மலைகளும் ஒவ்வொரு வகையான தனித்துவமும் சிறப்பும் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இங்கு ஏராளமான சுனைகளும் சிறிய கோவில்களும் காணப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் 7 மலைகளை கடந்து மலை உச்சியில் இருக்கும் வெள்ளங்கிரி ஆண்டவரை தரிசித்தால் கைலாயத்திற்கு சென்று வந்து சிவனை தரிசித்த பயன் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் திருப்பதி பெருமாளைத்தான் ஏழுமலையான் என நாம் அழைக்கிறோம். ஆனால் இந்த பெயர் சிவபெருமானுக்கும் பொருந்தக்கூடியது ஆகும். ஏனென்றால் பெருமாள் மட்டுமல்ல, சிவனும் 7 மலைகளை கடந்து கோவில் கொண்டுள்ளார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அப்படி ஒரு அற்புதமான அதிசய கோவில் கொங்கு மண்டலத்தில் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். கோவையில் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள வெள்ளங்கிரி மலைதான் சைவர்களின் 7 மலையாக திகழ்ந்து வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இது ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது என்றும் சொல்லலாம். இங்குள்ள வெள்ளங்கிரி மலைக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அதே போல மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள இந்த கோவில் தமிழகத்தில் உள்ள மிக முக்கிய புனித தலமாகவும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் வெள்ளங்கிரிக்கு ஏராளமான சிறப்புகளும் இருக்கின்றன. மேகங்கள் சூழ்ந்து வெள்ளியே உருக்கி ஊற்றியது போல காணப்படுவதால் இதற்கு வெள்ளங்கிரி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல இங்குள்ள சிவன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது என்றும் கூறப்படுகிறது. இந்த மலையில் சிவபெருமான் வீற்றிருப்பதாக ஐதீகம் உள்ளதால் இதனை தென் கைலாயம் என்றும் பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ரத்தனகிரி, தக்ஷிண கைலாசம், பூலோக கைலாசம் என்றெல்லாம் இந்த கோவில் அழைக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம். மட்டுமில்லாமல் சிவன் பஞ்சபூதங்களின் வடிவில் காட்சி தரும் கோவிலை பஞ்சபூத தலங்கள் என தனித்தனியாக சென்று வழிபடுகிறோம். ஆனால் வெள்ளங்கிரியில் பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்த வடிவமாக சிவபெருமான் காட்சி தருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த இடமாக இந்த மலை சொல்லப்படுகிறது.
இல்லாமல் வெள்ளையங்கிரி மலையின் அடிவாரத்திற்கு பூண்டி என்ற பெயரும் இருக்கிறது. இங்கு வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவிலும் அமைந்திருக்கிறது. அதுபோல தாயார் மனோன்மணி அம்மாள் என்கிற திருநாமத்துடன் காட்சி தருகிறார். இல்லாமல் இங்கு தியான லிங்கமும் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். மலையேறி செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவரை வழிபட்டு செல்கின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது. அதோடு 5 விநாயகர்கள் காட்சி தரும் பஞ்ச விநாயகர் மண்டபம் இங்கு அமைந்திருக்கிறது. அதே போல பக்தர்கள் தங்கி ஓய்வெடுப்பதற்காக மண்டபம் உள்ளிட்டவைகளும் அமைந்திருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் வெள்ளையங்கிரி மலையேறும் பக்தர்கள் முதலில் இங்கு வந்து வழிபட்ட பிறகே மலையேறி செல்கிறார்கள். இதற்கு மேலும் 3500 அடி உயரம் கொண்ட 7 மலைகள் காணப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் இதன் 7வது உச்சியில் உள்ள குகையில் சுயம்பு லிங்கம் ஒன்று காணப்படுகிறது. சிவபெருமான் மீது தீவிரமான பக்தி கொண்ட பெண் ஒருத்தி சிவனையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என மன உறுதியோடு இருந்தாள் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, குறிப்பிட்ட காலத்திற்குள் சிவனை திருமணம் செய்து கொள்ள முடியாவிட்டால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளவும் முடிவு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அப்பொழுது சிவன் மனம் முடிக்க நின்ற கோலத்தில் தவம் செய்கிறாள் அந்த பெண். அவளது பக்தியால் மனம் மகிழ்ந்து போன சிவனும் அவளுக்கு அருள் செய்ய முன்வருகிறார். உதவி செய்ய வரும் சிவபெருமானுக்கு பலவிதமான இடையூறுகள் ஏற்படுகின்றன. இதனால் அந்த பெண் குறிப்பிட்ட காலத்திற்குள் சிவனால் வர முடியாமல் போகிறது என்று பெண்ணும் நின்ற கோலத்திலேயே தன்னுடைய உயிரை விடுகிறார். அவளை தமிழக தென்கோடி முனையில் கன்னியாகுமரியில் கோவில் கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தனது பக்தியை உரிய நேரத்தில் வந்து காப்பாற்ற முடியாமல் போனதால் மனம் வருந்திய சிவன் அமைதிக்காக ஒரு இடத்தை தேடி செல்கிறார். அப்படி அவர் தேடி சென்று மலையேறி அமர்ந்த தலம்தான் வெள்ளையங்கிரி மலை என்றும் சொல்லப்படுகிறது. வெள்ளையங்கிரியின் 7வது மலையில் அமைந்துள்ள சிவலிங்கம் சுயம்பு லிங்கமாக தோன்றியதாகவும் சொல்லப்படுகிறது. இங்கு பல சித்தர்கள் ஸ்தூல வடிவத்திலும் சூட்சம வடிவத்திலும் இன்னும் வசித்து வருகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த மலையில் பயணம் செய்வதே ஈசனை படிப்படியாக நெருங்கி செல்வதற்கு சமமானதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த 7 மலைகளும் மனித உடலில் உள்ள 7 சக்கரங்களை குறிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இங்குள்ள ஆண்டி சுனையில் நீராடி விட்டு சென்று சிவபெருமானை வழிபட்டால் உடலில் உள்ள நோய்கள் பலவும் நீங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சில முக்கிய நாட்களில் இங்கு திடீரென சிவ பூஜைக்காக பிரணவ மந்திரமும் ஒலிக்கும் சத்தம், சிவனுக்குரிய பஞ்ச வாத்தியங்கள் முழங்கும் சத்தமும் கேட்பதாகவும் பக்தர்களால் கூறப்படுகிறது. இல்லாமல் இந்த சத்தங்கள் பூமிக்கு அடியிலிருந்து வருவதாகவும் அந்த சத்தம் 7வது மலை வரை கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதை தவிர சங்கின் ஒலி, வேத மந்திரங்கள் ஒலிக்கும் சத்தமும் அவ்வப்போது கேட்பதாகவும் சொல்லப்படுகிறது. வெள்ளையங்கிரி மலை கோவில் அமைந்துள்ள இடம் அடர்ந்த வனப்பகுதி என்பதால் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிக அளவில் காணப்படுகின்றன. அதனால் மாலை 6 மணிக்கு மேல் நடை அடைக்கப்பட்டு விடுகிறது. அதே சமயத்தில் மலை மீது இருக்கும் கோவில் 24 மணி நேரமும் திறந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. வெள்ளையங்கிரி மலையை ஏறி செல்பவர்கள் மாலை நேரத்தில் மலையேறத் தொடங்கி காலை வெயில் வருவதற்கு முன்பே மலை அடிவாரத்தை அடைந்துவிட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல பிப்ரவரி முதல் ஜூன் வரையிலான மாதங்களே வெள்ளையங்கிரி மலை செல்ல சரியான காலமாகவும் சொல்லப்படுகிறது. போல மற்ற மாதங்களில் மலையேறி செல்ல பனி காரணமாக பக்தர்கள் மலையேறி செல்ல வனத்துறை அனுமதிப்பது கிடையாது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளையங்கிரி மலையில் மகா சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி ஆகிய காலங்களில் அதிகமான பக்தர்கள் வெள்ளையங்கிரி ஆண்டவரை தரிசனம் செய்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. சமீப காலமாக பிரதோஷ நாட்களில் சிலர் வெள்ளையங்கிரி மலைக்கு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இல்லாமல் 10 வயதிற்கு மேலும் 40 வயதிற்கு கீழும் உள்ள பெண்கள் மலை ஏறக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. மலையில் ஏற ஏற ஆக்சிஜன் அளவு குறைவாக இருக்கும் என்பதால் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதயம் பலவீனமானவர்கள் ஆகியோர் 40 வயதிற்கு மேற்பட்டோர் மலையேறி செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவும் சொல்லப்படுகிறது. மலை ஏறும்போது பனி, புயல், மழை ஏற்பட்டால் உடனடியாக மலை ஏறாமல் திரும்பி வந்துவிட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. 7 மலை ஏறுவதை விட இறங்குவது மிகவும் சிரமமானதாக இருக்கும் என்பதால் பக்தர்கள் கைகளில் மூங்கில் தடி ஒன்றை வைத்து கொண்டே ஏறுவது ரொம்பவே நல்லது என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி செல்வதன் மூலமாக வெள்ளையங்கிரி மலையின் 7வது மலையில் இருக்கும் சுயம்பு லிங்கத்தை தரிசிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது.
வெள்ளங்கிரி மலைக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.